வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு குழந்தைங்க கேம் விளையாடுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்றதை பற்றி பார்ப்போம். எனக்கு ஒரு கிளையண்ட்டு அவங்களுடைய குழந்தைய கூப்பிட்டு வந்தாங்க. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா டெய்லி கேம் விளையாடி கேம்லேயே அடிக்ட் ஆகிட்டாப்புல. அதுலேருந்து அவங்கள வெளில கொண்டு வர முடியல. ஏன் இப்படி அந்த பையன் போய் அடிக்ட் ஆகிறாரு, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல் விஷயம், இப்போ நீங்கள் குழந்தைங்க வந்து ஒரு டெவலப்பிங் பிரெயின், அவங்களுக்கு என்ன வாழ்க்கையில் முக்கியம் அதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்லாம் நிறைய விஷயம், அதாவது படிக்கிறது ஸ்ட்ரெஸ் இருக்கும், எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு கேம் ஒரு ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நம்ம என்ன நினைப்போம், சரி குழந்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறானே நம்ம கேம் கொடுப்போம் அப்படின்னு நினைப்போம். ஸோ அதனால் கேமை கொடுத்துருவோம். ஆனால் என்ன அதில் இருக்கிற பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு புக் எடுத்து குழந்தை படிச்சுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த புக் எடுத்து படிக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு வர அந்த சந்தோஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கஷ்டப்பட்டு படித்து யூனிவர்சிட்டி எக்ஸாமில் போயிட்டு அவங்க அந்த மார்க் எடுத்த பிறகு தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த சந்தோஷமே, அந்த ஹிட்டே கிடைக்கும், அந்த ப்ளஷரை அவங்க என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் ஒரு கேம் விளையாடி, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ ஃபயரோ அந்த மாதிரி ஒரு கேம் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பப்ஜி அந்த மாதிரி, அந்த கேம் உள்ள போயிட்டு அவங்க ஒரு ஷாட் எடுத்தாங்கன்னா அப்போயே வந்து அவங்களுக்கு டோபமின் ரஷ் இருக்கும். அவங்க அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து அதை எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன, இது திருப்பி அந்த ப்ளஷரை பார்க்க அவங்களுக்கு தானே டிவியேட் தான் ஆவாங்களே தவிர அவங்களுக்கு படிப்பில் அந்த கான்சன்ட்ரேஷன் கம்ப்ளீட்டாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இதே வந்து ஒரு கபடி மேட்ச் விளையாடுறாங்களா, அதுலேயும் வந்து டோபமின் ரஷ் அவ்வளோ ஃபாஸ்ட்டெல்லாம் வராது, அவங்க ஜெயிக்கும் போது மட்டும் தான் வரும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா படிப்பை வந்துட்டு இன்னும் நல்லா படிக்க தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இங்கே அவங்க கேம் விளையாடுறதுனால அவங்களால வந்து ஒழுங்காக படிப்பில் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது. அவங்க ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வர கேம்ஸ்லாம் வந்துட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேம்ஸ் மாதிரிலாம் இல்லை, 1 hour கேம் மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னன்னா அதில் டீம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த டீம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம வந்து வெளில இருக்கக்கூடாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எப்பவுமே இருக்கணும் அப்படின்ற ஒரு பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம், அது இருக்கும். ஸோ அதனாலே வந்து அந்த கேம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சோஷியலைசிங் விஷயமா இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு அதை விட்டு வெளில வர்றது கம்ப்ளீட்டாக பிடிக்காது. அடுத்த விஷயம், அவங்க உள்ளே இருக்கும் போது கண்டிப்பாக வந்து நான் ஒவ்வொரு கோலையும் ரீச் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு டெம்டேஷன்ஸ் இருக்கும். இதனாலே அவங்க படிப்பில் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். எனக்கு வந்துட்டு சில பேஷன்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க பையன் வந்துட்டு அது படிக்காமல் புக்கை படிக்காமல் சும்மா ஒரு 10 நிமிஷம் அப்படி எடுத்து பார்த்துட்டு கேம்குள்ளே போயிடுவாங்க. சில பேர்லாம் சாப்பாடு கூட சாப்பிடாம நைட்டு தூக்கத்தை கூட கெடுத்துக்கிட்டு ஃபுல்லாக கேம்குள்ளேயே மாட்டிக்கிட்டு நிறைய குழந்தைங்க வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாதா, நீங்கள் தான் முதலே பார்த்துருக்கணும். இன்கேஸ் குழந்தைங்க வந்துட்டு அடம் பிடிக்கிறாங்க, இந்தப்பா கேம் அப்படின்னு நீங்கள் உடனே கொடுத்துட்டீங்கன்னா பின்னாடி கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான். இன்கேஸ் குழந்தைங்க அப்படி வந்து அடம் பிடிக்கிறாங்களா, மெதுவாக அவங்களுக்கு பேசி எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கேம்லேருந்து வெளில கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வாங்க. ஒரு நாளைக்கு இந்த டைம் தான், அந்த டைம் எல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அடுத்த விஷயம், அவங்க கேம்லேருந்து வெளில வரத்துக்கு ஃபஸ்ட்டு அவங்களை வந்து வெளியே இருக்கிற விளையாட்டுகளை வந்து அவங்க டெய்லி போய் பழக விடுங்க. ஏன்னா படிப்பு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்த இடத்த வந்துட்டு அவங்க சமாளிக்கணும்னா கண்டிப்பாக அவங்க ரிலாக்ஸேஷன் ரொம்ப அவசியமான விஷயம். அந்த ரிலாக்ஸேஷனை வந்துட்டு மொபைலில் இருக்க கேமில் கொண்டு போய் விடாதீங்க, வெளியே இருக்க விளையாட்டில் விடுங்க. கிரிக்கெட் விளையாடட்டும், கபடி விளையாடட்டும், பேஸ்கெட் பால், ஃபுட்பால், என்ன வேணாலும் விளையாட்டும். ஆனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அவங்க பிரெயினும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் கேம் உள்ள விட்டுட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையே போயிடும்.